மகாநதி சீரியல்ல காலையிலேயே நம்ம காவேரி பாப்பாவ கூட்டிக்கிட்டு நம்ம விஜய் ஷாப்பிங் போயிடுறாப்ல. சரி, இப்பவே நம்ம போயிட்டு காவேரியோட அம்மாகிட்ட காவேரிய பொண்ணு கேட்போம் அப்படின்னு நம்ம விஜயோட தாத்தா, சித்தி, சித்தப்பா 3 பேரும் முடிவு பண்ணி, நேரா காவேரியும் ஸ்கூலுக்கு போயிருப்பா. இப்பதான் சரியான நேரம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கொஞ்சம் பயப்படுறாங்க. இவங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரி இங்க இருக்காளா?" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்கறாங்க. "இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டா" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேச்சே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காவேரிக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில ச பழைய ஞாபகங்கள்லாம் வருமா என்னன்னு தெரியல. அதனால நம்ம என்ன செய்றது? எவ்வளோ நாள் தான் 2 பேத்தையும் பிரிச்சே வைக்கிறது? அதனால நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் காவேரிக்கும், விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எப்ப 2 குடும்பமும் சேரும் அப்படின்னு தான் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. காவேரி கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? எனக்கு கொஞ்ச நாள் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. வெளியில ஷாப்பிங் போன நம்ம பாப்பாவும், விஜயும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. ஆனா அந்த பாப்பா என்னடான்னா, "இன்னைக்கு ஃபுல்லா காவேரி மிஸ்ஸ பார்க்கவே இல்ல. நான் இப்பவே காவேரி மிஸ்ஸ பார்க்கணும். என்னை வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போ" அப்படின்னு அடம் பிடிக்குது. வேற வழியே இல்லாம விஜயும் காவேரி பாப்பாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராப்புல. ஸோ இங்க காவேரி வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா, யமுனா கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த ஃபோன் மூலியமா சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் எப்பன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப காவேரிக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க இல்லையா? அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. இல்ல, இல்ல. பொண்ணெல்லாம் இந்த சம்மந்தம் ஒத்து வராது. அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கல்யாணத்த நிப்பாட்டிடுறாங்க. இத பார்த்த உடனே காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். "என்னம்மா சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டுன?" அப்படின்னா, "எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிக்கு தான் என் காவேரிய குடுக்க போறேன்னு சொல்லிட்டேன்." அப்படின்ன உடனே, "எப்படியோ ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டினியே." அப்படின்ன உடனே, "பொய்யெல்லாம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. காவேரிக்கு ஷாக்காக இருக்கு. "யார் அது?" அப்படின்னு கேட்டா, "நம்ம விஜய் தம்பி தான்." அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கர கோவம் வருது. அடுத்த வாரம் என்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.